பக்தி கிளேஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசன மகாவாரகின். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தீமிகை தன்னோ தேவி பிரச்சோதயாத். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக, பண தட்டுப்பாடு நீங்க, பணப்பற்றாக்குறை தீர, தங்கு தனியின்றி கிடைக்க, தாமதமின்றி கிடைக்க நீங்கள் வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், செந்திலாண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, இது மாதிரி விசாகம், இது மாதிரி நாட்களிலே வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபட்டு வரும்போது அந்த பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வழிகள் தோன்றும், பிறக்கும், பணப்பிரச்சனைகள் தீரும், எதிர்பார்த்த இடந்து பண தேவைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இவ்வாறாக நடக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்க்கும் பொழுது அந்த செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூர் அந்த கோயிலுக்கு தான் சென்று வரணும். அங்கு போய் பௌர்ணமி வழிபாடு நடத்திவிட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும், தங்கு தண்ணீர் கிடைக்கும், பண பிரச்சனை தீரும். அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு வர வேண்டும். இவ்வாறாக செய்து வர வேண்டும். நீங்கள் எங்கு சென்றாலுமே பண தேவைகள் பூர்த்தியாக, பண தட்டுப்பாடு நீங்க, பணம் பல வழிகள் வந்து சேர, தாமதமின்றி கிடைத்திட, நீங்கள் கையில் வைத்துக்கொண்டிய படம் என்று சொன்னால் வேல் முருகன், வெற்றிவேல் முருகன், வேலுடன் கூடிய அந்த முருகர் படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இதை வைத்து வணங்கி சென்றால் கண்டிப்பாக பண தட்டுப்பாடுகள் நீங்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், எல்லா வகையிலும் பணம் வந்து சேரும், எவ்வித சிரமமின்றி நல்லபடியாக வாழ்க்கை நடத்த போவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு இவ்வாறாக இதை கடைபிடித்து வந்தால் நலமே விளையும், பணம் பல வழிகள் வந்து சேரும், பணப்பிரச்சனை அறவே நீங்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிகம் ராசி நேயர்கள், உங்களுக்கான 2025க்கான உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு என்ன தெய்வங்கள், கோவில்கள் வந்து நீங்க வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிகம் உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்னா உங்களுக்கு மனதார ஒரு அம்மன் சார்ந்த தெய்வங்கள் பிடிச்சிருக்கும், பெண் தெய்வங்கள், சரிங்களா? சில பேருக்கு இது வந்து அங்காளம்மன் சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து லக்ஷ்மி, சில பேருக்கு துர்கை, சில பேருக்கு சரஸ்வதி, இல்லை சில பேருக்கு வந்து மீனாட்சி, காமாட்சி, அந்த மாதிரி அம்மன் வந்து சொரூபம் நிறைய இருக்கு. பட் ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மனை வந்து நீங்கள் வழிபடணும், அவ்வளோதான். பட் அது உங்களுக்கு எந்த சொரூபத்தில் பிடிச்சாலும் பரவாயில்ல.
நீங்கள் வந்து வழிபடலாம். ஆனால் அம்மனை வழிபடணும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு. ஸோ அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, என்னுடைய பார்ட்னர்கிட்ட எனக்கும் பிரச்சனையாக இருக்குது, அதை வந்து சரி செஞ்சு கொடுங்க, அதற்கான சூழலை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு அம்மா கிட்ட எப்படி கேட்பீங்க அந்த மாதிரி கேட்கணும். அவ்வளோதான். அது எந்த விதமான தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வழிபடலாம். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு பெண் தெய்வத்தை சொன்னால் அதை மட்டும் தான் வழிபடணும், இவங்க நான் ஆல்ரெடி வழிபடுறேனே அது கூடாதா, அப்படி கிடையாது. அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல நன்மைகள் வந்து ஏற்படும். உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளும் ஒரு சீக்கிரம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரும். சரிங்களா? நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருவானைக்கால் வந்து போங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கால் கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுடைய இமோஷன் சார்ந்த பிரச்சனைகள், உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகள், நீங்கள் ஒரு இமோஷனில் இருப்பீங்க, அவங்க ஒரு இமோஷனில் இருப்பாங்க. ஓகே ரைட்ஸ், ஓகே சார். நீங்கள் ஒரு உணர்வில் இருப்பீங்க, அவங்க ஒரு உணர்வில் இருப்பாங்க. இந்த 2 உணர்வும் சேராத போது பிரச்சனைகள் வந்து உருவாகும். உங்களுடைய உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்கள் திருவானைக்கால் கோவில் வந்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற அம்மனையும் வழிபடணும். சரிங்களா? சிவனை வழிபடும் போது அங்கே இருக்கிற சக்தி அம்மனையும் நீங்கள் வந்து வழிபடணும். இது பக்கத்தில் இருக்கீங்கன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க, தூரத்தில் இருக்கீங்கன்னா வருடத்தில் 1 முறை 2 முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற அந்த அம்பாலோட சேர்ந்த சிவனை மூலவரை நீங்கள் அங்கே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லியும் அவங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபடுங்க. கோவில் போக முடியலன்னா கூட இங்கேருந்தே அங்கே கோவில் போன மாதிரி ஒரு உணர்வோட நீங்கள் வழிபடணும். சரிங்களா? அண்ட் நீங்கள் இப்போது எனக்கு இதெல்லாம் சரி, நான் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக என்னோட மனநிலை வந்து மாறணும் என்னோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மொபைல் வால்பேப்பர்லேயோ உங்களுடைய வீட்டு லிவிங் ஏரியாலேயோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் ஒரு தெய்வத்தை வந்து வச்சு வழிபடலாம். சரிங்களா? அது எந்த தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள். ஸோ இந்த பெருமாளே வந்து ஆண்டாள் அலமேலு 2 பேரோட கல்யாண கோலத்தில் இருப்பார் பார்த்தீங்களா? ஸோ அந்த பெருமாளை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு நீங்கள் உடனே அவரை பார்க்கும்போது, அவரை பார்த்து பெருமாளே அப்படின்னு வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன் சார்ந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது உடனே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், கோவில்கள். விருச்சிகம் ராசி இந்த 2025க்கான காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி 2025 உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்ல சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாம இருக்கிறவங்க வாழணும், பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு, எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம், வாருங்கள். விருச்சிக ராசி 2025 விருச்சிகத்திற்கு குடும்பத்தினால் வரக்கூடிய உறவினால் வரக்கூடிய 2025 உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு பார்க்கணும். உறவுகளில் என்ன பிரச்சனை? விருச்சிகத்துக்கு மருத்துவ பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, மருத்துவ ரீதியா, சொத்து ரீதியா, ஃபைனான்ஸ் ரீதியா
உடல் ரீதியாக மிக பிரச்சனை. சித்தி பையனுக்கு உடம்பு சரியில்லை, பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லை, மாமா பையனுக்கு உடம்பு சரியில்லை, அக்கா பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா. எங்கள் பெரியப்பார் மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், சித்தப்பார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அப்போ நோய் சம்மந்தப்பட்ட இடங்கள் இந்த 2025 உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் நோய்க்கு அதிக முக்கியத்துவம். நல்லா நினச்சிக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக 2020 குடும்பத்தையே சுமக்கப்படுபவர்கள் விருச்சிக ராசி. அப்போ எல்லா சுகத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி. அப்போ உறவுக்கு முக்கியமாக இருக்கிறது நீங்கள். அப்போ உறவுக்காக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சிக்கல், எல்லாம் பாஸ்போர்ட் பீக் ஹவர்ஸ் வந்து நிற்கும். சித்தப்பார பையன் வந்து கெடுத்துட்டான், சித்தப்பார பையன் வந்து கெடுத்துட்டான், அக்கா பையன் என்னோடு சேர்ந்து அவன் போயிட்டான், என்னைய விட்டுட்டு போயிட்டான். உறவுகள் எப்படிலாம் நம்மளை பிரிக்குது பார்த்தீங்களா, உறவுகள் எப்படிலாம் மதிப்பீடு இல்லாமல் ஆக்குது பார்த்தீங்களா. அது விருச்சிக இளைய மனசு, கொஞ்சம் ரத்த சம்பந்தப்பட்ட மனசு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது எதையுமே நிலையாக நிச்சு இருக்காது. அவங்க சொன்னாலும் கேட்கும், இவங்க சொன்னாலும் கேட்கும். கள்ளங்கபடமற்ற மனசு. அப்போ என்ன ஆகும், எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நேரம். அப்போ 2025 இப்போ குருபலம் நல்லா இருக்குது, விருச்சகத்துக்கு குருபலம் இருக்குது. நீங்கள் சப்போர்ட்டாக குரு இருக்கிறாரு உங்கள் ஜாதகத்தில் தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் அவாவல் ஜாதகம். அப்போ உறவுங்கும் போது 2025 கொஞ்சம் சுமகம். முற்பகுதி, பிற்பகுதி கவனம், பிற்பகுதி வேலைவாய்ப்பு, பிற்பகுதி ஃபைனான்ஸு, பிற்பகுதி பொருளாதாரம், பிற்பகுதி வெளிநாடு, பிற்பகுதி தாயாருடைய சுகம், பிற்பகுதி மனைவியினுடைய சுகம். மொத்தத்தில் நோய்த்தன்மை, மருத்துவத்தன்மை மிக கவனமாக இருத்தல் வேண்டும். நிர்தன கணபதி கண்டிப்பாக, அதே மாதிரி நிர்தன கணபதி வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை, ஒரு காரியத்தை தடை செய்வதை நீக்குவதற்கு, அது உறவுகளோ நண்பர்களோ குடும்பமோ இல்லை பட்டம் பதவியோ எந்த தடையில் வருதோ அதை நீக்கக்கூடியது காரிய சித்தி மாலை. அந்த காரிய சித்தி மாலையை தொடர்ந்து நீங்கள் விநாயகருடைய காரிய சித்தி மாலையை 48 நாள், ஒரு மண்டலம், 2 விளக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு 4 விளக்கு தேங்காய் எண்ணெயில் வச்சு ஏற்றி கொண்டு வழிபாடு பண்ணுங்க. ஒரு மண்டலம் தடையை நீக்கக்கூடிய சக்தி அவர் கொடுப்பார். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2025 விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும், இல்லை என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும், அதுக்கு என்ன பரிகாரம். இந்த விருச்சிக ராசிக்கு முழு பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேனலில் நான் பதிவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ஷார்ட்டாக காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக விருச்சிகம் பஞ்சம சனியாக வரார். ஸோ சனி பகவான் நல்லா இருக்கார், குரு பகவான் அஷ்டமத்து குரு வராரு, ராகு கேது பரவாயில்ல, ராகு 4, கேது வந்து பார்த்தீங்கன்னா 10. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. 4ஆம் பாவம் ராகு வேலைகளில் தடங்களை ஏற்படுத்துவார், ஆனால் நடத்திடுவார், கவலைப்பட வேண்டாம், நிற்பாட்டிட மாட்டார். ஆனால் இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இப்படி கலந்து வரும். அப்போ இந்த அஷ்டமத்து குருவை நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஆலங்குடி போய், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆலங்குடி போயிட்டு நம்ம குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். வீட்டில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், பொதுவாக வந்து பாருங்கள், இவர் குரு வந்து ஒரு சரியில்லை அப்படின்னா நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, கொஞ்சம் தலைகுனிவு, வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் அடையிறது, இது எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, உடல் சார்ந்த உபாதைகளில் வயிறு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படின்றது ஏற்படுத்துவார். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், எப்போ பாரு அஜீர்ணம், பயங்கர அல்சரு, நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு கொளுத்தல், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துவார். அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது வீட்டிலேயே பண்ணோன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். தட்சிணாமூர்த்தி காயத்ரி இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் 21 முறை, 51 முறை, 108 முறை, உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் பண்ணலாம். அதுக்கும் மேலே வியாழக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க
கோயில், சின்ன கோயில், ஒரு விநாயகர் கோயிலாக இருந்தால் கூட சரி, அங்கே இருக்க நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு வெள்ளை மூக்கடலை மாலை சாத்தி ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கு. இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். விருச்சிக ராசிக்காரங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட. சரிங்களா? எதனால் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது விருச்சிகம். 8ஆம் இடம் அப்படின்னா ஒரு மறைவு. அப்போ மறைவான ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, மறைவான ஒரு விஷயத்தை தேடி தான் போயிட்டுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த சுப நிகழ்வு ரொம்ப மறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, சரிங்களா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அந்த பெருமாளுக்கு உங்களால் முடிந்த என்ன நைவேத்தியம் வேணாலும் பண்ணலாங்க. சரிங்களா? அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை பண்ணுறது மிக மிக சிறப்பு. ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா திராட்சை, ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த திராட்சை வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான் இந்த வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, சரிங்களா, விருச்சிக ராசிக்காரங்க இந்த வழிபாடு பண்ணுங்க. அந்த திராட்சையோ இல்லை செவ்வாழை பழமோ அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இதுதாங்க அந்த வழிபட வேண்டிய நேரம் இதுதான். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய ராசியினுடைய பலம் கூடும். உங்களுடைய மனதிற்கு மிக மிக ஆனந்தமான ஒரு நிகழ்வு நடக்கும். சரிங்களா? ஆனந்தமான நிகழ்வு தான் திருமணம். அதை நோக்கி தானே அதை எதிர்பார்த்து தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த டயத்தில் பூஜைலாம் பண்ணுறீங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்கள், மகாலட்சுமியோட பாடல்களை பாடுங்க, பெருமாள் ஸ்தோத்திரங்கள் எதாக இருந்தாலும் சரி தான், அதெல்லாமே சொல்லுங்கள். அந்த வழிபாடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சு நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு பண்ணுறீங்களோ, தாயாருக்கும் பண்ணுறீங்களோ, அந்த நெய்வேத்தியத்தில் 3/4 பாகம் திருமண தடைகள் இருப்பவர்கள் உண்ண வேண்டும். சரிங்களா? 3/4 பாகத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க. மிச்சத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நைவேத்தியமாக கொடுத்துருங்க. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள், தினசரி திருமண கோலத்தில் இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள். அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவிடந்தை. சரிங்களா? ஈசிஆர் ரூட்டில் தான் இருக்குது. திருவிடந்தைன்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போங்க. எந்த கிழமைன்னா செவ்வாய்க்கிழமைக்கு போங்க. செவ்வாய்க்கிழமைக்கு போய் அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், போய் இங்கே என்ன வச்சு நீங்கள் நைவேத்தியமாக பண்ணீங்களோ, திராட்சை ட்ரை ஃப்ரூட்னு வச்சுக்கோங்களேன், திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அது கூட சேர்த்து கல்கண்டும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் வழிபாடு பண்ணும்போது திராட்சையும் கல்கண்டு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அதேமாரி திராட்சை கல்கண்டு ரெண்டுமே அங்கே வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்தீங்கன்னா பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதை அங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே கொடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுங்க. இது மிக மிக சிறப்பு. திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம் கைகூடி வரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினருக்கு இந்த வருடத்தில் உத்தியோகம் எப்படி இருக்கிறது, தொழில்துறை எப்படி உள்ளது, கூட்டு வியாபாரம் எப்படி இருக்கும், வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, போக வேண்டிய கோவில் என்ன என்றுதான் பார்க்கலாம். விருச்சிக ராசியினருக்கு தன வரவுகளில் வந்த தாமதம் அனைத்தும் விலகும். நல்லவர்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். நீண்ட நாட்கள் பிரச்சனையாக இருந்த காரியங்கள் முடியும். அலைபாயும் சிந்தனைகளை குறைத்து கொள்வது வேண்டும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படாது. சிறு பிரச்சனை இருந்தாலும் அதனை தாங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோக மாற்றம் உண்டாகும், இடமாற்றம் உண்டாகும். ஒருவேளை சிறிது கால தாமதமானால் அது நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு ஏற்படும். மனதிற்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றங்களும் விரயங்களும் உண்டாகும். அலைச்சல் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உண்டு. தொழில்துறையை பொறுத்தவரை பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அரசின் உதவி கிடைக்கலாம். லோனுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு எளிதாக லோன் கிடைக்கும். திரவ வழி நன்மைகள் உண்டாகும்.
திரவ வழி பிசினஸ் லாபம் தரும். கூட்டு வியாபாரத்தில் கருத்து வேற்றுமாய் குறையும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் உதவியின் மூலம் தாங்கள் நன்மை அடைவீர்கள். புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். செல்ல வேண்டிய கோவில் மானவாக்கம் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். மற்றபடி விருச்சிக ராசியில் இருக்கிறார். தற்சமயம் சனி பகவான் 4 இருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். பரவாயில்லை. 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் பரவாயில்லை. 7ஆம் இடத்திலிருந்து அஷ்டமத்துக்கு செல்கிறார். உடல் நலனில் சிறு சிறு குறைபாடுகள் உண்டாகலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு 2025ல கூட்ட தொழில் செய்கிறோம், கூட்டாளிகளோட எங்களுக்கு ஏதோ எதனா பிரச்சனைகள் நடக்குமா, பார்ட்னரோட தொழில் பார்ட்னரோட அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 4இல் ராகு வந்துடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8இல் குரு வேற போயிடுவார். அப்போ வாய் வார்த்தை பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்கிற தொழிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லைம்மா ஏற்கனவே வந்து நாங்கள் கூட்டு தொழில் பண்ணி நல்லா வந்துடலான்னு நாங்கள் ஜாயின் பண்ணோம், அதில் ஒரே பிரச்சனையாக போகுது, ரொம்ப மன வருத்தம் மன உளைச்சல் தாமா இருக்குது, இல்லை நாங்கள் புதுசாக வந்து கூட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கோம், அது வந்து எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னும்போது பெரும்பாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தின் மூலம் நீங்கள் ஆய்வு செய்யும்பொழுது நம்ம இன்னும் வந்து நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஒரு பொதுவான பரிகாரமாக நீங்கள் இது வந்து ரொம்ப வலிமையான பரிகாரம் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த காலகட்டம் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வந்து உக்ரமான தெய்வங்கள் கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பு, ஐயனார், சுடலை மாட சாமி, முனியாண்டி, நம்ம ஊர் எல்லை காவலங்களை இப்போ இந்த முனீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வெள்ளை குதிரையில் வரக்கூடியவங்க முனீஸ்வரர்னாலே நம்ம வந்து பார்ப்போம். அவங்க முனியாண்டின்னு சொல்லுவாங்க, மாயாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்க எல்லை காவல் தெய்வங்களை வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமையில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று ரொம்ப முடியல, எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப ஓவராக இருக்குது, நிறைய பணங்களை இழந்துட்டோம் அப்படின்றவங்களாம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை அங்கே வைத்து வழிபட்டு வந்துடுங்க. உங்களுடைய தலையெழுத்தே வந்து மாற்றிடும். அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டு கூட எங்களுக்கு ரொம்ப வந்து நாங்கள் வாழ முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கோம் அப்படி இருக்கிறவங்கலாம் திருவாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் அம்பாளை மங்களாம்பிகை மங்களநாதர் சுவாமியை வந்து வணங்கிட்டு அங்கே வந்து சாமிக்கு உங்களை வந்து தத்து கொடுத்துருங்க. அங்கே இருக்க ஐயருங்களை கேட்டால் அதுக்கு சொல்லிடுவாங்க. கொடுத்து வந்துட்டு அதோட உங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த சாமி பேரை வந்து இணைத்து கொள்ளுங்க. உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த சாமியுடைய பேரை வைத்து கொள்ளணும். அப்படி வைத்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் வந்து நடக்கும். இந்த விருச்சிகத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இந்த அடுத்தது வந்து 4ல் வந்து ராகு வந்து இந்த பக்கம் குரு வந்துடுவார். அப்போ இப்போ பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு பிரச்சனை சந்திச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து தத்து கொடுத்து வந்துட்ட பிறகு மங்களாம்பிகை விசாலாட்சின்னு அவங்க பேர் இருக்குன்னா அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்படி அந்த ஆலயங்களில் இல்லை எந்த ஆலயங்கள் அருகில் இருக்குதோ அந்த ஆலயங்களை தத்து கொடுத்துட்டு அந்த சாமியுடைய பேரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். தத்து கொடுக்கறதுக்குலாம் நம்ம சின்ன குழந்தையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 11 வயது முடிஞ்சிட்டாலே நம்மளே வந்து ஒரு பரியாயம் முடிஞ்சிட்டாலே நாமளே வந்து தத்து கொடுத்து கொள்வதும் வந்து அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. சாமிக்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது அவர் பார்த்து அவர் நடத்து கொள்வார். இதெல்லாம் தாண்டி ஒரு சூட்சமும் இருக்குது. பற்றே இல்லாமல் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அது ஜாதகமே வேலை செய்யாது. ஏன்னா அந்த மகான்கள் முனிவர்கள் துறவிகள் அந்த மாதிரி போயிடுறாங்க பார்த்தீங்களா. அதாவது அதுக்காக குடும்பத்தை விட்டு போனோன்னு கிடையாது. அப்போ குடும்ப கடமைகளை செய்யாமையே போனால் அதுவும் நம்ம பாவத்தில் ஒரு இதுவாக ஆகிடும். குடும்பத்தில் இருந்து கொண்டே தான் நம்ம வந்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி கொண்டு தான் நம்ம இருக்கணும். ரொம்ப டீப்பாக வைக்கக்கூடாது. நம்மளுடைய கடமைகளை செய்யணும். யார் ஒருவன் வந்து தாய் தகப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரிய கடமை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இந்த மாதிரி நம்ம கடமைகளை செய்து பலனை எதிர்பாராமல் நம்ம போகும்பொழுது உண்மை ஆத்மார்த்தமாக அன்பும் நன்றி உணர்வும் இருக்கும்பொழுது அந்த இடத்துல கோபமே வராது. நம்ம அடுத்தவங்க வந்து ஒரு சிறிய தப்பு செஞ்சாலும் அதை மலையளவு பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது, கடுகளவாக பார்க்குறோம். அவங்க சின்ன ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை வந்து மலையளவு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அன்பும் குறையாது, நம்மளுக்கு நன்றி உணர்வும் எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம நன்றி உணர்வு சொல்ல அந்த இதுவும் பாண்டிங்கும் சரியாக போயிடும். குறைகளை காணக்கூடாது. யாரையும் திருத்துவது நம்மள, நம்ம என்ன அதுலேருந்து நம்ம என்ன வந்து நம்ம திருத்திக்கலாம், நம்மளை எப்படி நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது என்ன விருச்சிகத்துக்கு ஏன் இதை நிறைய சொல்லணும்னா, அது ரொம்ப எதிர்பார்க்கும். அதை கொடுக்கக்கூடிய அன்புக்கு பல மடங்கு அது எதிர்பார்க்கும். அது எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த மாதிரி டக்குன்னு கோபம் வந்துடும். ஒரு ஹை லெவலில் அந்த கோபம் போகும், அதே ஒரு ஹை லெவலில் இறங்கிடும். ஆனால் நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்கள் நல்ல மனதுக்காரர்களாக இருந்தாலும் இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்கள் அவங்கள வந்து தர்ம பிரபுன்னு கூட சொல்லலாம். நல்ல இழகிற மனசில் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருக்க தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய அந்த கோபத்தால் தான் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப இழந்துட்டுருப்பான், இழக்கக்கூடியவர்கள்.
அதெல்லாம் தொழிலில் வந்து நல்லா வரலாம் செய்யலான்ட்டு இருக்கும்பொழுது அந்த கோபத்தாலையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு வெறுப்பு அந்த ஒரு ஆக்ரோஷத்தினால்தான் அவங்க இழப்புகள் அந்த உறவுகளை இழக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு தான் வந்து இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இந்த எளிமையான வழிபாட்டை பின்பற்றி உங்களுடைய கூட்டு தொழில் இது இல்லை தொழில் பாண்டக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இந்த 8ல் இருக்கக்கூடிய குருவுக்கும் இது வந்து சிறப்பான பலன்களாகவே வர காலத்தில் உங்களுக்கு எல்லாமே கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய இதையும் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025 பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி பஞ்சபூத ராசிகளிலேயே நீர் ராசியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். கால புருஷனுக்கு 8ஆம் இடமான இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பல போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வேலையில இருந்து குழந்தை பேர்ல இருந்து திருமணம், அடுத்து வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய ஒரு விஷயங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான முயற்சிகளும் அதிகப்படியான ஒரு பிரயத்தனைகளும் போடக்கூடிய ஒரு ராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக, அதாவது உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய சில தெய்வ வழிபாடுகள், கோயில்களை பத்தி தான் நம்ம இங்க சொல்ல போறோம். நீங்க 2025 வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சென்னையில நவகிரக தலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த நம்ம கும்பகோணத்துல எப்படி நவகிரக தலங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் சென்னையில நவகிரக தலங்கள் இருக்கு. அதுல நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பொலிச்சலூர்ல இருக்கக்கூடிய சனிஸ்தலமான அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில். அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னைக்கு டைம் கிடைச்சாலும் சரி இந்த வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல தான் போகணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம மனம் ரீதியாக நம்ம ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸா போறோம், தெய்வ வழிபாடு பண்றோம், நமக்கு வேண்டியதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோடு தான் நீங்க போகணும். அதனாலதான் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டயத்துல போய் இந்த சென்னையில இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தாராளமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம். அந்த பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுக்கு 100% வேலையில நிறைய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக மூலதனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2025 மூலதனம் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய உப்பிலியப்ப பெருமாள், அதாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்கும் உப்பிலியப்ப பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு பிரயத்தனத்தின் பேரில் தான் நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்க முடியும். இந்த உப்பிலியப்ப பெருமாளினுடைய இது பாத்தீங்கன்னா உப்பில்லாத அந்த நைவேத்தியத்தை
கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு. அதாவது ரொம்ப கடினமாக ஒரு உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த உப்பிலியப்ப பெருமாள். இந்த உப்பிலியப்ப பெருமாளை எந்த அளவுக்கு பிரார்த்தனை மனதார செய்றீங்களோ அதுக்கே ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி உனக்கு எனக்கு இந்த வேலைகள் சக்சஸ் ஆனா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ற, இல்ல ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெருமாளினுடைய அனுகிரகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 2025 முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுல நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், என்ன செஞ்சா நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டுல துர்க்கை அம்மனோட படத்தை வச்சுக்கோங்க. துர்க்கை வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பலம் வாய்ந்த ஒரு அம்மன். அதை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் தூய்மையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களையும் நம்ம தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த துர்க்கை அம்மனுக்கு அணையா விளக்கு, அதாவது 24 மணி நேரமும் ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. ஏத்தி வைக்கும் போது இந்த 2025 விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே வெற்றி தான். நீங்க போராடி ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லா அந்த ஸ்ட்ரகிள் செய்யும் அந்த போராட்டத்தையும் அந்த தெய்வம் பார்த்துக்கும் உங்களுக்கு. அதனால இதை மாத்திரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு ஒரு மிக பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. அதற்கு அந்த தெய்வத்தை நம்ம முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் யாரு, தெரியாத எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் உங்கள் கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம, வேலையில் பிரச்சனைகள், அதே போல் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே மேஷ ராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும், கடன் பிரச்சனைகளுக்கும், அவமானங்களுக்கும் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள். விருச்சிக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் அவங்கள நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்களால பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். இதிலிருந்து எப்படி நம்ம வெளில வர்றது, எப்படி இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், விருச்சிக ராசி அன்பர்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு பால முருகனுடைய கோவிலை போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால முருகன் புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்களால் முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு பாலமுருகனுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள், தொல்லைகள் குறையும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் மாதிரி போட்டு லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுட்டு முருகா முருகா பாலமுருகா அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணாவே உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபொடி ஆகும்.